மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. வேலுசாமி சார், உங்கள்கிட்டருந்தே துவங்குறேன். ஆளுநர் ஏன் விஜய்க்கு இன்னும் அழைப்பு விடுக்கலை 2 முறை சந்திச்ச பிறகு? ரீசன் என்ன? ஆளுநர் கருவி தானேங்க. பொம்மலாட்டத்தை மேலும் தானே ஆட்டுவாங்க. அது மாதிரி சார் உங்களை கேட்குறேன் சார், இதுவரை இந்திய நாட்டுடைய சரித்திரத்தில் ஆட்சியை கோரி பல பேர் கேட்கிற போது தான் மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அதெல்லாம் கேட்பாங்க. ஒரே ஒருத்தர் தானே கேட்டிருக்கிறாரு, அடுத்த யாரும் கிளைம் பண்ணவே இல்லையே. இவர் லேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? தனிப்பெரும்பான்மை இருக்கக்கூடிய அதாவது மெஜாரிட்டி இல்லைன்னாலும் இருக்கிற கட்சிகளில் அதிக எண்ணிக்கையில் யார் இருக்காங்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு வாய்ப்பு தருவது என்பது காலங்காலமாக இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலும் நடக்கிற நடைமுறை தான். அதையும் தாண்டி இங்கே விஜயை தவிர வேறு யாரும் கிளைம் பண்ணவே இல்லை. அப்போ வேற லேட் பண்ணாருன்னா அவர் லேட் பண்ணலை, லேட் பண்ண வைக்கிறாங்க. சரி சார், இப்போது ஒருவேளை அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாரு, அசம்பிளிக்குள்ள ஃப்ளோர் டெஸ்ட்டில் இவங்களால் நிரூபிக்கப்பட முடியலன்னா அது அப்புறம் சார் அங்கே தானே பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் பழைய வரலாறு தெரிஞ்சால் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரே ஒரு ஓட்டில் பார்லிமெண்ட்டில் ஒருத்தர ஆட்சி கவுந்துச்சு இல்லை, அப்போ ஒரு மெம்பர் வெளியே போனது, உள்ளே இருந்த மெம்பர் தப்பாக அனுப்புனது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணது, இதெல்லாம் இருக்குது. 2 பேர் அசம்பிளிக்குள்ளே வராமல் போயிட்டாலே போச்சு, நிலைமை மாறிடும். அது வேற. அதை ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அளவு பண்ண வேண்டியதானே இவருடைய கடமை. நீங்கள் ஏன் அதை செய்யலைன்னாக்க கேள்விக்கு அவரால் முடிவெடுக்கல, அவரை ஆட்டி வைக்கப்படுகிறார்கள், அவர் கருவிதான். இதுதான் என்னுடைய கருத்து. சரி, ஒருவேளை அந்த 118 விஜயால இதுவரைக்கும் நெருங்க முடியல, கொண்டு வர முடியல. நான் இப்போ திரும்பி அதான் செக்குமாடு மாதிரி சுத்துறோம். அது முடியுதா இல்லையாங்கிறது இவருடைய வேலை இல்லை. இல்லை, நான் கேட்குறேன் விஜயால ஏன் அது அப்புறம் சார். இன்னைக்கு இருக்கிற முதல் ஜனநாயக படுகொலை என்ன? நீ ஏன் அவரை கூப்பிடல என்னன்னு தான் கேள்வி. விஜய் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு ஏன் மற்றவங்க போய் இன்னும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கீங்களா? கேள்விக்கே நீங்க கேட்டதே கேட்டுறீங்க, நான் சொன்னதை கேட்கவே மாட்டீங்க. இல்ல, நீ உங்க கவர்னர் ஏன் கூப்பிடல அதுன்னு சொல்றேன். இல்ல, அதுக்கு பதில் நான் உங்கள்ட்ட வாங்கிட்டேன். இப்போ என்னுடைய 2வது கேள்வி அது அப்புறம். இன்னைக்கு இல்ல, நீங்க என்னைக்கே ஒரு நாளைக்கு சாக போறீங்க, இன்னைக்கே குழி நோண்டி வச்சிருக்கீங்களா? இல்ல, நாளைக்கு நடப்பது அப்புறம் சார். இன்னைக்கு செய்ய வேண்டிய அதுக்கு பதில் நீங்க சொல்லிட்டீங்க சார். அதுதான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இப்போ விஜய் 108 சீட் எடுத்துட்டாரு, அவருக்கு இன்னும் 11 இடங்கள் தேவை. காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆதரவு கொடுத்துட்டாங்க. இன்னும் விஜயிடம் மற்ற கட்சிகள் கொடுக்காம இருக்கு. காரணம் என்ன? நான் கொஞ்சம் முன்னாலே என்னங்க சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். இந்திய நாட்டுடைய பாராளுமன்றமே கவுந்தது ஒரே ஒரு சீட்ல. அந்த ஒரு சீட்ல SS ராஜேந்திரன் ஒரு ஆள் வெளியே போனார்ல, அந்த ஓட்டு போடாம, அதுவே காரணம். உள்ள போயிட்டு இருந்த சேடப்பட்டி பத்தியா எல்லாம் தமிழ்நாட்டு தான் உதாரணம். அவர் பட்டன் அமுக்குறதுல தப்பா அனுப்புனதுல வந்துச்சு. இதெல்லாம் நடக்கும்ல, புரியுது. நீங்க அதுக்கான வாய்ப்பு ஏன் தரலைங்கிறதான கேள்வி. காங்கிரஸ் நான் ஆளுநர் இப்போ கொண்டு வரல சார். இப்போ என்னுடைய கேள்வி, காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, மற்ற கட்சிகள் ஏன் நீங்க ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சார், ஏன் பர்மிஷன் கொடுக்குற ஃப்ளோர் டெஸ்ட் கொடுக்குற கேட்டுட்டு இருக்கேன், நீங்க அத காதுலயே வாங்க மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஜனநாயக படுகொலை. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. தமிழ்நாடு அமைதியான ஊர் தான், அகிம்சையில இருக்கிற ஊர் தான். கொஞ்சம் முன்னாடி ஒரு கட்டத்தில் ஸ்பான்டேனியஸா பெரிய பீச்சில் ஒரு பெரிய லட்சக்கணக்கில் கூட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? அதுக்கே கூட்டாங்க கலாச்சாரத்துக்குன்னு. அப்படி ஒரு நிலைமை வராமல் பார்ப்பது ஆட்சியாளர்களுக்கு நல்லது. சாது மேடர்ந்தால் காடு கொள்ளாது. ஒரு ஜனநாயகத்தில் அடிப்படை விஷயத்திலே இவ்வளவு கோட்டை விடக்கூடாது. இல்லை, நீங்க ஏன் அடைக்கல, ஏன் அவருக்கு வாய்ப்பு தரல, அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும். அந்த கேள்வி முதல் கேள்வி அவங்கள்ட்ட வச்சுட்டேன் சார். அந்த கேள்வி முதல் கேள்வியை அவங்கள்ட்ட வச்சுட்டேன். அதான் பதில் சொல்லிட்டேனே. ஆமாம். இல்லை, காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்ததுனால மற்ற கட்சிகள்லாம் சேராமல் இருக்கிறாங்களா? அவர் காங்கிரஸ் சேர்ந்ததுனால சேரலைங்கிறீங்களா? மற்ற கட்சிகள்லாம் சேரல. மற்றவங்க இவங்களுக்கு முன்னாலே சேர்றதுனா சேரட்டுமே. நாங்க தாங்க வேணான்னு சொன்னோம். பிஜேபி சேர்ந்தா நான் வேணான்னு சொன்னா? இல்ல திமுக சேர்ந்தா வேணான்னு சொன்னோமா? அல்லது அதிமுக சேர்ந்தா வேணான்னு சொன்னோமா? இது என்ன சார் ஏதோ புதுசு? இந்திய நாட்டினுடைய வரலாறு. காங்கிரசுக்கு பிஜேபியை விட பெரிய எதிரியே சிவசேனா தான். அந்த சிவசேனா மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு அப்புறம் எதிர்முதிர்மா தேர்தலை போட்டி போட்டு 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சர்லாம் பார்த்துட்டோம். இது ஒன்றும் புதிதாக இல்லை. அதற்கு அந்த வாய்ப்பை தர வேண்டிய கடமை கவர்னருக்கு இருக்கு. அவர் அதை செய்யவில்லை என்பதை ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருவரும் அதற்காக வருத்தப்பட வேண்டும், கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். அதான் நான்
அடுத்தது என்ன மாதிரி விஜய் செய்ய போறாரு சார்? இப்போ ஆளுநர் கொடுக்கல 118 கேட்கிறாரு. அடுத்த வழிமுறைகள் என்ன இருக்கு? அடுத்த வழிமுறை ஒண்ணுமே வேணாம். கவர்னர் என்ன பண்ண போறாரு வச்சுதான் இருக்கு. நீதிமன்றம் கொடுக்கல சார். இல்ல நீதிமன்றத்தை அணுகி நான் நீங்க கேட்டதுக்கு நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். விஜய் ஒண்ணுமே பேசுற அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அடுத்த ஆளுநர் என்ன பண்ண போறாரு? பிஜேபி கூட்ட ஆட்சி அமைக்க சொல்லுவாரா? என்ன சார் சொல்லுவாரு? அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய கட்சியை தானே அழைப்பாங்க. அடுத்த நிலையில அவங்க கிட்ட கேட்டுப்பாரா? 118 இருக்கா அவங்க கிட்ட? சார் திமுக அதிமுக சேர்ந்தாவே 108 இல்லையே. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு அனுப்புறதுதான், கூப்பிட்டு அவர்களுக்கு வாய்ப்பு தருவதுதான் ஜனநாயக வழிமுறை. அதை சொல்றேன். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கேட்குறீங்க. ஆனா சட்டம் அது சொல்லலைன்னு ஆளுநர் சொல்றாரு. அப்படியா? அப்ப சட்டம் ஆளுநருக்கு தெரியல. அப்ப சட்ட ரீதியா நீங்க முயற்சி பண்ணலாமே. அது வேற சார். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வரதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். லோக்கல் கோர்ட்ல சொல்ற தீர்ப்பு ஹைகோர்ட்ல சொல்லுது, ஹைகோர்ட்ல சொல்ற தீர்ப்பு தான் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுதா? சட்டத்திலேயே 1000 முரண்பாடு இருக்கு சார். அது வேற. நான் நியாயத்தை பற்றி தர்மத்தை பற்றி பேசுறேன். இல்ல இது கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ல இருக்கு. அவருக்கு என்ன சார் பவர் இருக்கு? பஞ்சாயத்து போர்டு பியூன் இருக்கான்ல, அவனுக்கு கூட 58 வயசு வரலும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு. உனக்கு ஒண்ணுமே கிடையாது. நாமினேட்டட் தானே. நீங்க என்ன தேர்தல் எலெக்டட் பாடியா? புடிச்சு வச்சா பிள்ளையார் வலிச்செஞ்சா சாரி. ஒரு காலத்துல கவர்னருக்கு பவர் இருந்துச்சு. எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கவர்னர் கையில் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஒரு லெட்டர் அனுப்புனா எவ்வளவு மெம்பர் இருந்தாலும் சரி ஆட்சியை கவுக்க முடியும். இப்ப முடியுமா? இல்ல இப்போ அதெல்லாம் கிடையாது. சட்டத்தை வயலேட் பண்றாங்க அப்படின்னா உடனே ஜுடிஷியரிய போலாம்ல. எங்க திரும்பி திரும்பி நீங்க என்ன நான் முதல்ல சொன்னதே சொல்ல வைக்கிறீங்க. அந்த ஒரு இடத்தை தாண்டியே வெளியே வராம இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். ஜுடிஷியரி போறது வேற சார். இப்படி செய்கிற கவர்னரை கண்டிக்கிறீங்களா இல்லையான்னு தான் கேள்வி. அதுல இருந்தானே வரணும். அவர் அடுத்து என்ன போறதுங்கிறது வேற. ஆளுநர் ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா, எனக்கு 118 வேணும் அப்படிங்கறாரு. அது அவருடைய வேலை இல்லைங்கறனா நான் பகிரங்கமா சொல்றேன். என்ன கவர்னர் கேஸ் போட்டு சார். சரி இவங்களை கேட்டாரு. அடுத்து என்ன செய்ய போற சொல்லு. டைம் கொடுத்திருக்காங்கல்ல. இவங்களுக்கு டைம் கொடுக்கறதெல்லாம் அது வேற. அடுத்து என்ன சார்? ஒரே ஒருத்தர் தான் சார் கிளைம் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் தானே நீங்க கொடுக்கணும். உன் வீட்டில் வந்து ஆளை கூட்டு வர்றது உன் வேலை அல்ல. கவர்னர் வந்து வானத்திலிருந்து குதிச்சவர் அல்ல. அதுக்கு தான் சொன்னேன். அவருக்கு இருந்த ஒரு காலத்துல அவங்க கையெழுத்து போட்டாவே ஆட்சியே கவிழ்க்க முடியும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் எதையும் செய்ய முடியாது. இன்னும் உங்களுக்கு கூடுதலா ஒன்று சொல்லட்டுமா? எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு முன்னாலேயே கவர்னரிடம் கையெழுத்து வாங்காலும் ஒரு ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது. ஆனா 91 திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, அப்ப இருந்த கவர்னர் பர்னாலா கையெழுத்து போட்டாரா? அதை யாராவது கேட்க முடிஞ்சதா? இதெல்லாம் பழைய விஷயங்களை யோசிச்சு பார்த்தா தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி சார், இப்போ விஜய ஒரு ஜனநாயகத்தை காக்க வேண்டும் அப்படின்னு இப்போ உங்க காங்கிரஸ் கூட்டணியில விசிகா இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க ஏன் ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு குரல் கொடுக்கல? கேளுங்க அவங்க கிட்ட, நல்லா கேளுங்க. உங்க கூட்டத்தில் இருக்காங்கல்ல, நீங்க கேளுங்க சார். என்கிட்ட கேக்குறீங்கல்ல, அதே மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் கேளுங்க. இல்ல உங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள் என்ன? அது வேற. கூட்டணிகளுக்கு தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணின்னு நீங்க தொடர்ந்து பேசினா, ஆட்சியில கூட்டணி இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து கூட்டணி நடத்தும். தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி, ஆட்சியில் இல்லைன்னா கூட்டணிக்கான ஏற்பாடு அவ்வளவுதான். தேர்தலுக்கான ஏற்பாடு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்க 5 ஆண்டு காலங்கள் இந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தோமா? அதாவது ஏதாவது நல்லது நடந்தா அது திராவிட மாடல், இல்ல நான் அத தப்பு நடந்தா நாங்களா? இப்போ ஜனநாயகத்தை ஆளுநர் பாதுகாக்கல அப்படிங்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது குறித்து எதுவும் சொல்லல. விசிகா சொல்லல. இந்த ஊர்ல இருக்கீங்களா? இப்பதான் வந்தீங்களா வெளியூர்ல இருந்து? கம்யூனிஸ்ட்ல கண்டிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க நல்ல விவரம் தெரிஞ்சுங்க. கம்யூனிஸ்ட்ல கண்டிச்சிட்டாங்க, திருமாவளவனும் கண்டிச்சிட்டாரு. இல்ல அவங்க ஏன் ஜனநாயகத்துக்காக ஆதரவு கொடுக்கலன்னு கேக்குறேன். நீங்களும் இந்த ஊர்ல தானே இருக்கீங்க. அவன் மட்டும் தான் பேசுற. எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு கேக்குறேன். கண்டிக்க வேண்டியது எல்லாருடைய கடமையா இல்லையா சார்? அதுதான் ஏன் அந்த 118 சீட்ஸ்க்கு ஆதரவு கொடுக்கலன்னு கேக்குறேன் சார். அது அவங்க பதில் சொல்ல வேண்டிய. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்ல? ஒருவேளை அசெம்பிளில போய் இத செய்யல அப்படின்னா என்ன நடக்கும்? அது அப்புறம் ஜெயிச்சா நிக்கிறாங்க, இல்லைன்னா ஆட்சி கவுடு, அவ்வளவுதானே. ஆனா வாய்ப்பு கொடுக்க வேண்டியது யாரு? கடமையா இல்லையா? ஜனநாயகத்தில் கடமையா இல்லையா? அதை சொல்லுங்க.
இப்ப நோன் சொல்லிட்டாரா? யாரு நோன் சொல்லிட்டாரா ஆளுநர்? நீங்க கவர்னர் ஆளுநர் உங்களுக்கு வேண்டியவரா இருப்பாரு, உங்ககிட்ட தனியா தான் சொல்லிருப்பாரு. இல்ல நோன் சொல்லிட்டாரா? அந்த நம்பர்ஸோட நீங்க வாங்க. என்ன சொல்லல சார், என்ன சார் கேக்குறீங்க? இல்ல டாக்குமெண்ட் யாருக்குமே தெரியலன்னா என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? ஆளுநர் அந்த ஆவணங்களோடு என்ன வாங்க, அந்த 118 சார் அதுவும் இதெல்லாம் காசிப் சார். தெருவுல போற வர்றவன் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல அவர் சொல்லிருக்காரு, அவருடைய நோட்டீஸ்ல வந்திருக்கு. அப்படி சொன்னாவே அது தப்பு, சட்டத்துக்கு புறம்பானது. தனி மெஜாரிட்டி இருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து ஃப்ளோர்ல அதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு தர வேண்டியதுதான் கவர்னருடைய கடமை, வேலை. சரியா தான் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே. குதிரை பேரம்னு சொல்றது உண்மை, அதை உருவாக்குவதுதான் கவர்னருடைய வேலையா இருக்கு. இப்போ ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அதிகார அரசியல் குழப்பம், அரசியல் குழப்பம். இந்த ரெண்டுமே சரிதான். அரசியல்ல ஒரு குழப்பம் வந்திருக்கு, அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்கான முயற்சி எடுக்கிறதுக்கு பதிலா குழப்பத்தை நீடிக்கிற ஒரு நிலைமை வந்துச்சு இல்ல, அதுலதான் குதிரை பேரமே உருவாகுது. அந்த குதிரை பேரத்தை உருவாக்குவதற்கு அதை தீர்த்து வைக்க வேண்டிய கவர்னரே காரணமாக இருக்கிறார் என்பது வேதனைக்குரிய செய்தி. கடந்த காலத்தில் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்பாடு நாகரிகம் இந்த ஊர்ல தான் இருந்துச்சு. 67 அன்றைக்கு முதலமைச்சராக வந்த அண்ணா பதவியேற்ற உடனே நேரடியாக காமராஜரை பார்த்தார். நாங்க எதிர்பார்க்காம ஆட்சிக்கு வந்திருக்கோம், நிர்வாகத்தை பத்தி தெரியாது, நீங்க வழிகாட்டணும்னு சொல்ற போது அவர் சொன்னாரு, படிக்காத நானே நிர்வாகத்தை செய்யற போது படிச்ச எம்ஏ படிச்சவங்களால முடியும், நம்பிக்கையோட செயல்படுங்க. ஒண்ணு எனக்கு புரியுது, நிர்வாகத்தை புரிஞ்சுக்க கொஞ்சம் நாள் வேணும், நான் உங்களை எதிர்த்தால்தான் இந்த குழப்பம் வரும். 6 மாத காலத்திற்கு உங்களை எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன், அறிக்கை தரமாட்டேன், பேட்டி தரமாட்டேன் சொன்னார், சொன்னபடியே செய்தார். அப்படி நனிமிகு நாகரிகத்துக்கு சொந்தக்கார இந்த தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பம் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. இதற்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் பழைய மரியாதையை உருவாக்க ஒன்று திரள வேண்டும்.